ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் க்ரீமி பாஸ்தா. ஒரு வானிலையில் வீட் பாஸ்தா அதை தண்ணியை போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இன்னொரு கடாயில் எண்ணெயை போட்டுட்டு அதில் காய்கறிகளை முதல்ல போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் நறுக்கி வச்ச பூண்டு, அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா டைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதை போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிங்க. பாருங்கள், சூப்பரான கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ராக்கலி அண்ட் பட்டாணி இது சேர்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன் லோ ஃப்ளேம் வேக வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் சால்டட் பட்டர் இதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம சால்டட் பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் அதில் நம்ம மைதா அதை சேர்த்துக்கிறோம். மைதா ஒரு கப்பு சேர்த்து நல்லா கலரிக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பாலை விட்டுக்கலாம். பாலை விட்டுட்டு கை விடாமைக்கு கலருங்க. லம்ப் இல்லாமைக்கு வரணும். லோ ஃப்ளேமில் கலருனா சரியாக வரும். இந்த ஸ்டேஜில் இதில் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் உப்பு இது மூணுத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், உங்களுடைய க்ரீமி சாஸ் ரெடி. இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த காய்கறிகள் அதை சேர்த்துட்டு வேக வச்சுருக்கிற பாஸ்தா அதையும் சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், பாருங்கள், நல்ல டெக்ஸ்சர் இதில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சீஸ், அந்த சீஸோடைய கொஞ்சம் பிட்ஸ் அதை மேலே தூவிண்டு நல்லா வதக்கி எடுத்துட்டானாக்கா யம்மியான பாஸ்தா ரெடி.